டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போய் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு சாப்பிட்ருக்கோம், நம்ம கடலை மிட்டாய் சாப்பிட்ருக்கோம், நிறையா வெரைட்டிஸ் லட்டு சாப்பிட்ருக்கோம். இது என்ன புதுசாக கிரானுலா பார் அது எப்படி செய்யணும் பார்க்க அதுக்கு வந்து 1 கப் அளவு ஓட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அடுத்து வந்து இதில் கொஞ்சமாக வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ட்ரை கிரான்பெரி, ட்ரை ஸ்ட்ராபெரி, பம்கின் சீட்ஸ் இதெல்லாத்தையும் அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்ச அந்த ஓட்ஸில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/4 கப் அளவு பீனட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி நட்ஸையும் வந்து கேஷ்யூ, ஆல்மண்ட், பிஸ்தா அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு குட்டிகிட்டே கட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த ஓட்ஸ் மிக்சரோட பீனட்டை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து உங்களுக்கு பீனட்ஸ் வந்து நிறையா வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க. நான் எனக்கு வந்து ரொம்ப பீனட்ஸ் டேஸ்ட் பிடிக்காது, ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் அந்த ரோஸ்டட் பீனட்ஸு அதோட வந்து 1 கப் அளவு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கிரைண்ட் பண்ணதை வந்து நம்ம ஓட்ஸ் மிக்சரில் வந்து இதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பேக்கிங் ஷீட்டில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கணும். நல்லா அழுத்தினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து செட் பண்ணி விட்றணும். இப்போ எனக்கு ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர் செட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் பீசஸ் போட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிரானுலா பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நட்ஸ் நிறையா சேர்த்துருக்கு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.